வாழ்க்கை என்பது பிறப்பு மற்றும் இறப்பு இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட காலம், அதாவது உயிர் வாழும் காலம்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது போராட்டமும் அதன் விளைவாக ஏற்படும் பலவித அனுபவமும் நிறைந்த ஒரு பயணம். இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை தன்மை என்பது உயிர்மை நிலை, அதாவது உயிர்வாழும் தன்மை. இந்த உயிர்மை நிலை அதாவது உயிர்வாழும் தன்மை அப்படி என்றால் என்ன? மொத்தத்தில் இந்த பூமியில் உள்ள பொருட்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உயிருள்ள பொருள், இரண்டு மற்றவை உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருள் அப்படி என்றால் என்ன? எந்த பொருள் எல்லாம் உணவு கொள்ளல், தன்னிலை காத்தல் மற்றும் இனப்பெருக்கம் செய்தல் தன்மைகளை கொண்டுள்ளதோ அவைகள் எல்லாம் உயிருள்ள பொருள். மற்றவை எல்லாம் உயிரற்ற பொருட்கள். உணவு கொள்ளல் என்பது ஓர் உயிருக்கு உண்டான அடிப்படை வாழ்வாதாரம். இந்த உணவு மூலம்தான் தன்னுடைய உடலை கட்டமைத்தல், வளர்த்தல் மற்றும் பராமரித்தல் போன்றவற்றை மேற்கொள்கிறது. அடுத்தது தன்னிலை காத்தல். ஓர் உயிர் வாழ்வதற்கு உணவு மட்டும் போதாது, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல் என்பதும் மிக மிக அவசியம். ஒன்று புறச்சூழ்நிலையான காலநிலை மாற்றத்தில் இருந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல், உடலினுள் சுரக்கப்படும் வேதிப்பொருட்கள் மூலம். இரண்டாவது பிற உயிர்களிடமிருந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல், எதிர்த்து தாக்குதல் அல்லது தப்பி ஓடுதல் மூலம். அவ்வாறு தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டால்தான் ஒரு உயிர் தொடர்ச்சியாக இருக்க முடியும், அதாவது வாழ முடியும். இந்த இரண்டு மட்டுமல்ல, ஒரு இனம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் இனப்பெருக்கம் என்பது மிக மிக அவசியம். இந்த இனப்பெருக்கம் மூலம்தான் ஓர் உயிருள்ள இனத்தின் வாழ்க்கை தொடர முடியும், அதாவது புதிய சந்ததிகளை உருவாக்குதல் மூலம். இந்த இனப்பெருக்கத்தின் மூலம்தான் மரபு பொருளை புதிய சந்ததிகளுக்கு கொடுக்கிறது. இந்த மரபு பொருளில் உள்ள டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ வரிசைகளில்தான் உயிர் வாழும் தன்மை புதைந்துள்ளது. இவ்வாறு உருவாகும் புதிய சந்ததிகள் மீண்டும் புதிய சந்ததிகளை உருவாக்கும். இவ்வாறு உயிர்களின் போராட்டமும் அதன் விளைவாக ஏற்படும் பலவிதமான அனுபவமும் நிறைந்த பயணமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு பெயர்தான் வாழ்க்கை.